தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இறைமை மனிதத்தோடும் மனிதம் இறைமையோடும் கைகோர்த்து கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்வே கிறிஸ்து பிறப்பு விழா. முதல் கிறிஸ்துமஸ் காலண்டரில் குறிப்பிடப்படவில்லை, பலூன்கள் ஊதப்படவில்லை, நட்சத்திரங்கள் கட்டப்படவில்லை, வான வேடிக்கை இல்லை, அன்று விடுமுறை கூட இல்லை, வாழ்த்து அட்டைகள் பரிமாறப்படவில்லை, வாட்ஸ்அப் செய்திகள் சொல்லப்படவில்லை, கேக்குகள் கூட கொடுக்கப்படவில்லை, கேரல்ஸ் இல்லை, ஸ்வீட் இல்லை, யாருமே எதிர்பார்க்கவில்லை. பழைய ஏற்பாட்டின் எல்லா பக்கங்களிலும் பிறக்கப் போகின்ற மெசியாவின் நிழல் மட்டும் தெரிந்து கொண்டிருந்தது. யாரும் அவர் வருவதை கண்டுகொள்ளவே இல்லை. யாரும் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராத விதத்தில் இறைமை மனிதத்தை தழுவி கொண்டது. ஆகவே தான் இதை இறைவன் மனிதரோடு செல்ஃபி எடுத்துக்கொண்ட நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. துணிகளில் குழந்தையை சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. கண்ணால் காண முடியாத இறைவன் கண்ணால் காணும், நாவால் ருசிக்கும், கையால் தொடும், மூக்கால் நுகரும், காதால் கேட்கும் வகையில் கை கெட்டும் தூரத்தில் கால் பதிக்க வந்துவிட்டார். அவரது விழாவை சிறப்பிக்க நாமும் ஒன்று கூடுவோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், மகிழ்ந்திருப்போம். கிறிஸ்துவின் பிறப்பு விழா நம் ஒவ்வொருவருக்கும் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை தரட்டும். மீண்டும் ஒரு முறை லூரு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ.